2017 நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வில் முறைகேடு நடந்திருப்பது தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. முறைகேடு எப்படி நடந்தது, எப்படி கண்டறியப்பட்டது என்பதை இப்போது பார்க்கலாம். இரண்டாயிரத்தி 17ஆம் ஆண்டு ஏப்ரல் 29, 30ஆம் தேதிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்பட்டது. 2 தாழ் தேர்வுகளையும் சேர்த்து 7,53,815 பேர் எழுதினர். ஜூன் 30ஆம் தேதி வெளியிடப்பட்ட முடிவுகளின்படி 34,979 பேர் தகுதி பெற்றனர். பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வில் நடந்த முறைகேட்டில் தொடர்புடைய டேட்டாடெக் மெத்தடாக்ஸ் நிறுவனம்தான் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான விடைத்தாள் திருத்தும் பணியையும் மேற்கொண்டது. இதனால் சந்தேகமடைந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் தன்னிடம் இருந்த 7,53,000 தேர்வர்களின் விடைத்தாள்களையும் புதிய நிறுவனம் மூலம் மீண்டும் ஸ்கேன் செய்து பார்த்துள்ளது. புதிய முடிவுகளையும் ஏற்கனவே வெளியிடப்பட்ட முடிவுகளையும் ஒப்பிட்டு பார்த்ததில் சில தேர்வர்களது மதிப்பெண்களில் 100 மதிப்பெண்கள் வரை வித்தியாசம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விடைத்தாள் திருத்திய தனியார் நிறுவனம் சில தேர்வர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு தேர்வின் போது அவர்கள் எழுதிய OMR விடைத்தாள்களுக்கு பதிலாக சரியான பதில்களை கொண்ட வேறு OMR தாள்களை ஸ்கேன் செய்துள்ளது. அதன் மூலம் அந்த தேர்வர்களுக்கு முறைகேடாக கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என ஜூன், ஜூலை மாதங்களில் ஒரு அறிவிப்பை வெளியிட்ட ஆசிரியர் தேர்வு வாரியம் தகுதி பெற்றும் சான்றிதழ்கள் இல்லாதவர்கள் தங்களிடம் உள்ள OMR தாள் நகலுடன் ஆசிரியர் தேர்வு வாரியத்தை அணுகலாம் என கூறியது. ஆனால் வரும் முடிவுகளில் மாற்றம் உள்ள எந்த தேர்வரும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தை இதுவரை அணுகவில்லை. 200க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் தனியார் நிறுவனம் மூலம் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. முறைகேட்டில் ஈடுபட்ட தேர்வர்கள் இனி ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் எந்த தேர்விலும் பங்கு கொள்ள முடியாது என ஆசிரியர் தேர்வு வாரிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு முறைகேட்டை தொடர்ந்து ஆசிரியர் தகுதி தேர்வு முறைகேடும் அம்பலமாகி உள்ளதை அடுத்து டேட்டாடெக் மெத்தடாக்ஸ் நிறுவனம் மீதான பிடி மேலும் இறுகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அபிநயா.